எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆனால் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இன்றைக்கு மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வை எழுத்தாணிக்கார தெருவிலே இருந்து துவக்கி இருக்கிறோம். எழுத்தாணிக்கார தெரு என்பது எழுதுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு தெரு. இங்கே ஏடுகள் எழுதப்பட்டு பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளோ சீவக சிந்தாமணியோ சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ கைகளில் எழுதி ஏடுகளை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் வசித்த தெரு இந்த தெரு. 2000 ஆண்டு பழமையான எழுத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெரு இருக்கிறது என்றால் அநேகமாக இந்தியாவிலேயே மதுரையில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த எழுத்தாணிக்கார தெருவிலே இருந்து நாம் துவக்கியிருக்கிறோம். மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு வருகிற 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை மதுரை புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. மதுரை புத்தக கண்காட்சிக்கு மதுரை மாவட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு நாளாவது பங்கெடுக்க வேண்டும். மதுரையின் திருவிழா, மதுரை பண்பாட்டு திருவிழா, இந்தியாவில் எழுத்துக்களின் தலைநகரம் மதுரை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதற்கான காரணத்தை மரபு ரீதியாக நாம் விளக்குகிறோம். எனவே இந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு குடும்பமும் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த வட்டம் எதுவும் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சலுகைகள் உண்டா? என்ன மாதிரியான எத்தனை ஸ்டால்ஸ்? ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே கூட மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு புத்தக கண்காட்சி நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன ஆண்டு கூட சிறப்பான முறையில் வந்துட்டு பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் வந்துட்டு இந்த ஒரு புத்தக திருவிழாவில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு பப்ளிஷர்ஸுக்கு கூட சில சலுகைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக இந்த வாட்டி போன ஆண்டு புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட 120 ஸ்டால்ஸ்கள் போடப்பட்டது. பட் நம்மளுக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி இன்னும் கூடுதலாக சேர்ந்து 200 ஸ்டால்ஸ்கள் நம்ம தமுக்க மைதானத்தில் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைத்து வயதுக்குள்ள நபர்களுக்கு கூட இந்த ஒரு புத்தக கண்காட்சி இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் குழந்தைகளுக்காக தனிப்பிரிவு, மாணவ மாணவியர்களுக்காக தனிப்பிரிவு, போட்டி தேர்வுக்காக தயார் பண்ணுற நபர்களுக்காக ஒரு தனி பிரிவு, கலை நிகழ்ச்சிகள், கவிதை போட்டிகள், கதை போட்டிகள் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வாட்டி நான் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் அண்ட் பட்டிமன்ற பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாமே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோட இணைந்து நான் இந்த வாட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு நாம் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ போன ஆண்டதோட இந்த ஆண்டு கூட இன்னும் அதிகமாக அளவில் சலுகைகள் தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நான் பப்ளிஷர்ஸ்களுக்கு கொடுத்திருக்கோம். சீஃப் கெஸ்ட் என்ற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே கூட ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்காக நான் ஒரு ஷெட்யூல் தயார் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் காலையில் 10 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எந்தெந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க என்ற ஒரு விஷயத்தை கூட பண்ணுறோம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்னா கூட ஒரு நாளுக்கு விருந்தினராக கூப்பிட்டிருக்காங்க. ஸோ அவரு கூட பேச்சாளருடைய பட்டியலில் அவருடைய பேர் கூட நான் சேர்த்திருக்கோம். ஸோ அதே போன்ற ஒவ்வொரு ப்ரொஃபஷனலில் கூட சிறப்பாக சாதனை செஞ்சிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வாட்டி நான் மதுரை மாவட்டத்துடைய வாசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தப்போம். நன்றி. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.